பாலா படமாக பாலா எடுத்தோடனே தன்னோட ஒரு ஒரு மாஸ் ஹீரோவாக இன்ட்ரடியூஸ் ஆகிக்கல. அதில் ஒரு 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 ஓல்டு ஏஜ் கப்புள் அவங்களுடைய ஃபீலிங்ஸ், இந்த காதல் எவ்வளோ ரொம்ப ஸ்ட்ராங்கான விஷயம், அது வயதான காலத்தில் வரக்கூடிய காதல் ரொம்ப ஸ்ட்ராங்கான விஷயம், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே இருக்கக்கூடிய அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறதெல்லாம் இன்றைக்கி எதுக்கு எடுத்தாலும் டைவோர்ஸுங்கிற ஒரு விஷயத்துக்கு போயிட்டு இருக்காங்க. அது வயதை தாண்டி அவங்க எப்படி வாழ்கிறாங்கங்கிற ஒரு முக்கியமான ஒரு போர்ஷன் சொல்லியிருக்காங்க. அது படத்தினுடைய மைய பகுதியாக ஒரு கதை ஒன்று இருக்குது. அந்த டிமானிட்டேஷன் வந்தப்போ நடந்த ஒரு சின்ன பிரச்சனையை வைத்து சொல்லியிருக்காங்க. கதை களம் ரொம்ப 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 புதிய களம், ரொம்ப புதிய களம் இது தேவையான கதை, புதுசான ஒரு அட்டம்ப்ட். ஆனால் அதில் திரைக்கதையில் நிறையா தொழில்கள் இருந்தாலும் ஓகே ரகமான படம். பாலா கரெக்டான அதனுடைய கேரக்டர் தேர்ந்தெடுத்திருக்கார். ரொம்ப எடுத்தோடனே ஒரு ஆக்ஷன் ஹீரோவா, அவர் சாதாரண வீட்டு ஒரு பையனா சாதாரண ஒரு கேரக்டராக பண்ணியிருக்காரு. இந்த படமும் ஓகேவா ரகமான படம் தான். இந்த படம் எப்படி இருந்தாலும் பாலாவுக்காக பார்க்குறதுக்கு இன்றைக்கி தமிழ்நாட்டில் பாலா மேல் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு வந்துச்சு. படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே ஒரு பெரிய எதிர்பார்ப்பு, அந்த ப்ரொமோஷன் ஆரம்பித்தாங்க. விஜய் டிவியுடைய ஸ்டார் எல்லாம் போய் படத்தை ப்ரொமோஷன் ஆரம்பித்தாங்க. நிறையா தேட்டர் அவங்களுக்கு கிடைக்கல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. எங்கள் பேனர் சரியாக வைக்க மாட்டேங்கிறது. சின்ன படத்தை எல்லாத்துக்குமே அந்த பிரச்சனை இருக்குது. இது சம்மந்தமாக நம்ம இன்றைக்கி அந்த காலையில் அந்த பிரச்சனை வந்த பிறகு டேரக்டர் கொடுத்த பேட்டிய பிறகு டேரக்டரை மூவ் பண்ணோம். டேரக்டரும் பெருசாக ஆன்சர் பண்ணல. அது சம்மந்தமான பிஆர்ஓ படத்தினுடைய பிஆர்ஓட்டையும் பேசணும், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்றாங்க. ஆனால் அவங்க தரப்புலேருந்து ஒரு நேற்று பார்த்தீங்கன்னா நிறைய ஆதங்கத்தை வெளிப்படுத்திய வீடியோலாம் கூட நேற்று போட்டிருந்தார்.